வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது, நேற்றுக்கு நம்ம என்னெல்லாம் டேட்டா எடுத்திருந்தோம், அந்த டேட்டாவுக்கு இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன்லேயே எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, ஸோ இன்றைக்கி ஈவினிங் க்ளோசிங் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டேவே வந்து நிஃப்டியில் வந்து 25,000 ஸ்ட்ராடல், பேங்க் நிஃப்டியில் வந்து 51,200 ஸ்ட்ராடல் அப்படின்ற 2 ஸ்ட்ராடல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட்டு நீங்கள் ஓப்பன் ஆனோடனே ஒரு டவுன் ஆச்சு. டவுன் ஆகும்போது எவ்வளோ பேர் அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல 51,200 ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லி பேங்க் நிஃப்டியில் நேற்று க்ளோசிங்கில் இருந்தது. ஸோ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பனுக்கு நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸ், அதுக்கு கீழே எஸ்டர்டே லோ. ஓகேங்களா, நேற்றுக்கு க்ளோஸ் ஆன இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியோட இன்றைக்கி அதிகமாக தான் ஐவி இருந்துச்சு. ஸோ ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வருதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே வரும்? எஸ்டர்டே லோவில். ஸோ அந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழே கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் ட்ராப் கொடுத்ததுக்கப்புறம், ஆக்சுவலாக இந்த எஸ்டர்டே லோவிலே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுலேருந்து இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறையலன்னா அது கீழே தான் போக போகுது. இங்கே போனதுக்கப்புறம் அகைன் அங்கனுக்குள்ளே போனோன்னே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைஞ்சதுக்கப்புறம் எஸ்டர்டே லோவை கட் பண்ணால் அடுத்து உங்களுக்கு எங்கே வரும்? நேற்றுக்கு க்ளோசிங் ஸ்ட்ராடல். இதுதான் நீங்கள் அந்த டேபிளையும் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கேருந்து க்ளோஸ் ஆகி எஸ்டர்டே லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு இங்கே போனோன்னே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைஞ்சு அகெயின் எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே வர்றாங்கன்னா மறுபடியும் எங்கே வர போகிறாங்க? இந்த 51,200 நேற்று ஸ்ட்ராடல் போட்ட இடத்துக்கு தான் வர போகிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு சினாரியோ அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25,000 கால் அண்ட் 25,000 புட் ஸ்ட்ராடல் தான் இருக்குது. 25,100 கால், 25,050 கால், 25,200 கால். அப்போ ஓவராலாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு எடுத்துட்டா கூட 25,000 புட் அண்ட் 25,200 கால் அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த 25,000 புட்டோட லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வரல, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 74. 25,200 எடுத்துக்கலாம் ஸ்ட்ராங்கிளாக. ஸோ 25,200 காலோட க்ளோஸ் 15, அப்போ 74 15 89 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டா 25,289. கீழே இந்த இடத்துல எடுத்துங்க 24,911 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 25,000 ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 80 70 155 ரூபா. ஸோ 25,155, அதுக்கு கீழே 24,845 அப்படின்றது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நிஃப்டியுமே பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தால் அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் 25,073 அப்படின்னு அந்த ரேஞ்சை வந்து இன்றைக்கி தாண்டவே இல்லை. இது வரைக்கும் இந்த வீக்கில் தாண்டவே இல்லை. ஸோ அப்போ வந்து 24,800 ஸ்ட்ராடல் இருந்தது டேபிளில். அந்த ஸ்ட்ராடலோட எல்லையை இன்னும் தாண்டலை. ஸோ இதுவே நாளைக்கு வந்து இந்த எஸ்டர்டே ஹையை தாண்டாத வரை மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. எஸ்டர்டே ஹையை தாண்டும் போது உங்களுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்புகள் குறைவு. ஐவி குறைஞ்சிச்சுனாலும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே தான் பேங்க் நிஃப்டிலையும் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரி ஒரு புட்டு அடுத்து 3 கால். பேங்க் நிஃப்டியில் 4 கால், இதில் பேங்க் நிஃப்டியில் 3 கால் இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இந்த ரேஞ்சுக்கு அதிகபட்சம் எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் வந்து அதிகமாக கால் செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேப் அப்பாக இருந்தால் இந்த 51,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 51,000 புட் 51,200 கால் மேலே, 51,300 கால், 51,500 கால், இதுக்கிடையில் 51,200 ஸ்ட்ராடல் அண்ட் 51,300 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 51,000 to 51,500 அப்படின்றப்ப மிட் பாயிண்ட் வந்து 51,250. ஸோ இந்த 51,250க்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 51,250க்கு மேலே இருக்கும்போது மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஸ்ட்ராங்கிளோட ரேஞ்சுன்னு எடுத்துகிட்டா கூட
51,500 ப்ளஸ் 54னா 51,554. 51,000 புட்டோட க்ளோஸ் வந்து 74னா 50,926 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதாவது இன்னையோட லோ வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் 51,200 மிட் பாயிண்ட் அப்படின்றப்ப 51,200 ஸ்டாடல் எடுத்துட்டிங்கன்னா 167 ப்ளஸ் 147 அப்படின்றப்ப 314. அப்போ 51,514 நியர்பை இந்த ரேஞ்சு தான் வருது. அப்போ 50,886 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். நியர்பை இந்த ஸ்ட்ரைக்ஸ்குள்ளே எது மிட் பாயிண்ட்டுன்றதை பாருங்கள் நாளைக்கு. ஸோ அந்த மிட் பாயிண்ட் பார்க்கும்போது அந்த இடத்துல எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே ஜீரோ பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மார்க்கெட் தாண்டி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகிற தூரம் தான் உங்களுக்கு எக்ஸ்பைரியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபின் நிஃப்டிலையுமே அதுதான் நடந்தது. எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. 23,400 புட் அண்ட் 23,500 புட் அண்ட் 23,550 கால் அப்படின்ற ரேஞ்சு. மார்க்கெட் வந்து 23,600 இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 23,550 கால் அண்ட் 23,500 புட் அப்படின்னா இதனோட மிட் பாயிண்ட் எவ்வளோ உங்களுக்கு 525. ஸோ மார்க்கெட் 600 இருந்த மார்க்கெட் வந்து இந்த 525க்கு வந்துட்டு தான் மறுபடியும் மேலே போச்சு. சரிங்களா, இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 550 புட்டை அந்த இடத்துல செல் பண்ணி 550லேயே வந்து ஸ்ட்ராடல் பண்ணி அங்கேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அது ஓவராலாக அந்த இடத்துல டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த 550 கால் அண்ட் 500 புட்டு இருந்தப்போ 525 மிட் பாயிண்ட்டுக்கு 600லேருந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகி வந்திருக்கு. அந்த 0 to 0 தான் மார்க்கெட்டில் அந்த புட் ஆப்ஷன் சைடு 0. காலையிலே உங்களுக்கு கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் ஈவினிங் அந்த புட் ஆப்ஷன் சைடு வந்தது தான் ரியல் 0 to 0. ஓகேங்களா, ஏன்னா ப்ரீமியம் வந்து டே ஃபுல்லாக கரையணும், டிகே பண்ணணும். டிகே ஆகிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறது தான் 0 to 0. ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரின்றப்ப பேங்க் நிஃப்டிலையுமே அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். அந்த டேபிளோட மிட் பாயிண்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகும்போது எந்த ப்ரீமியம் கரெக்ட் டிகே பண்ணிவிட்டு அந்த ப்ரீமியம் கொடுப்பாங்க, அதுதான் 0 to 0 இருக்கும். ஸோ நாளைக்கு இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் ஓப்பனிங்லேயே ஒரு 10க்கு கீழே அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ரேஞ்சுமே பெருசாக தான் வச்சுருக்காங்க பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இங்கே கீழே வந்து 900, 51,930, இங்கே மேலே வந்து 51,400ன்றப்ப கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் இன்றைக்கி ரேஞ்சு. ஸோ அந்த 470 பாயிண்ட் கிட்ட ரேஞ்ச் இருக்குது. அந்த 470 பாயிண்ட்டுக்கு உள்ளேயே மார்க்கெட் ஓப்பனே உள்ளே இருந்துச்சு, ஹையும் லோவும் பிரேக் பண்ணல. இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டியும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பையர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.